இங்கே எது சவாலான விஷயம் தெரியுமா? மனிதர்களை எதிர்கொள்ளணும், மனிதர்கள்ட்ட பேசணும், மனிதர்களை பார்த்து நிஜமா சிரிக்கணும். அதாவது டிவியை பார்த்து, மொபைல் ஃபோனை பார்த்து சிரிக்கிறது, சினிமா பார்த்து சிரிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. நிஜமா மனுஷங்களை பார்த்து சிரிக்கணும், மனுஷங்ககிட்ட கோவப்படணும், நம்ம கோபத்தை ஏற்றுக்கிறவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம கோவப்பட்டால் அந்த கோபத்தை விரும்புகிறவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம திட்டணும், திட்டு வாங்கணும், யார் திட்டினா நமக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி மனிதர்களை எதிர்கொள்கிறது தான், உறவுகளை எதிர்கொள்கிறது தான் இந்த உலகத்தில் சவாலான விஷயம். எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உறவுகளை எதிர்கொள்ளணும். ஈகோவே இல்லாமல் ஒருத்தருக்காக நாம் அழணும், அந்த மாதிரி உறவை நம்ம கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி மனைவிக்காக கூட கணவன் அழமாட்டேன்றான், கணவனுக்காக கூட மனைவி அழமாட்டேன்றாங்க. அந்த மாதிரி உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ ஈகோன்னு அர்த்தம். அழுற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது, அவங்களுடைய அன்பு அந்த அளவுக்கு உண்மையானது கிடையாது. அதனால் அவங்களுக்கு நம்ம அழ வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள்ட்ட பேச வேண்டிய அவசியமும் இல்லை. பேசுகிற அளவுக்கு அவங்க பெரிய ஆள் கிடையாது, அந்த அளவுக்கு முக்கியமான ஆள் கிடையாது. ஆனால் மனைவியாக இருப்பாங்க, கணவனாக இருப்பாங்க. அந்த மாதிரி மனித உறவுகளை எதிர்கொள்ள வேண்டும், கண்டுபிடிக்கணும். நம்ம சரியான உறவுகளை கண்டுபிடிக்கணும். நான் அதை கண்டுபிடிக்கிறேன், இதை கண்டுபிடிக்கிறேன்றான்ல, அதை விட நீ இந்த மாதிரி டெக்னாலஜி வந்துருச்சு, அந்த மாதிரி டெக்னாலஜி வந்துருச்சு அப்படின்னா உறவு ஒரு நண்பனை கண்டுபிடிச்சா அவனுக்கு, நீ ஒரு நட்பை கண்டுபிடிச்சியா, ஒரு உறவு அக்காவை உனக்கு ஒரு அக்கா இருக்காங்களா, உடன் பிறந்த அக்கா, அதெல்லாம் கிடையாது. அந்த அக்கான்னா என்னது, அவங்ககிட்ட நீ உரிமையோடு பழகணும், அவங்க உன்னை திட்டணும், நீ ஏற்றுக்கணும், அந்த மாதிரி உறவு இருக்கணும். சும்மா கூட பிறந்துட்டாலே அக்கா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அண்ணன் இருக்காங்களா, உன்னை திட்டுற ஒரு அண்ணன் இருக்கானா, உன்னிடம் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு அண்ணன் உனக்கு இருக்கானா. அப்பானாலே அப்பா கிடையாது. அப்பா தனது அனுபவங்களை பிள்ளைகள்கிட்ட பேசணும். அப்படி பேசுகிற உறவுகள் உனக்கு இருக்கா, உங்ககிட்ட பேச வேண்டும், உன்னிடம் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு உறவுகள் இருக்குதா, அதை நீ கண்டுபிடி. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த உலகத்தில் மனித உறவுகளை கண்டுபிடிக்கணும், மனித உறவுகளை எதிர்கொள்ளணும், மனிதர்கள்ட்ட பேசணும். அப்படிங்கிறது அதுதான் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.